பாம்பே நமக. கரெக்டா வேலை செய்திருக்கேன். உங்க பார்வை என்ன சங்கடப்படுத்துது சாமி. ஏய் விஜயா, நான் ஒருத்தன் பார்த்ததுக்கே சங்கடப்படுறியே, உலகமே பார்த்துட்டா? என்ன சாமி சொல்றீங்க? உன் நல்லதுக்கு தான் சொல்றான் அம்மணி. அதாவது நீ பாத்ரூம்குள்ள குளிக்கிறதுக்கு போன உடனே ஷவரைத்தான் திறந்த. நீ அதை திறக்கிறதுக்கு முன்னாடி ஷவருக்கு மேலே இருந்த கேமராவை நான் திறந்துட்டேன். என் ரூமில் இருந்தே உன்னோட குளியல, அந்த நிர்வாண குளியல அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். என்ன பாவிகளா? இந்த பாரு, உன்னுடைய நிர்வாணம் எனக்கு வருமானம். நிவாரணம் என்ன தெரியுமா? உன் வீட்டுக்காரர் தான் தாசில்தாராச்சே. ஊர் ஜனத்தையெல்லாம் ஏமாத்தி நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கானே. அதனால 5 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து சைலண்டா எங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீ தப்பிச்ச. இல்ல நாளைக்கே அதை இன்டர்நெட்ல போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன். எப்படி? கடவுளே இன்டர்நெட்ல பாப்பாரு. அது வரைக்கும் நான் உசுரோட இருக்க மாட்டேன்டா. அப்பவே என் புருஷன் சொன்னாரு, சாமியார் கிட்ட எல்லாம் போகாத, சாமி மட்டும் நம்புன்னு. சாமியார் எல்லாம் வேற ஆசாமி தான் சொன்னாரு. நான் கேக்கல. இதுக்கப்புறம் என் புருஷன் மோதல் எப்படி நான் முழிக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ தெய்வமே, இவங்களை எரிச்சு கொல்ல மாட்டியா? அம்மணி விஜயா, உனக்கு தெரியல, சாமிய நாங்க பாத்துக்கிறோம். எங்க மாற சாமியார்களை நீங்க பாத்துக்கணும். அப்பதான் டீலிங் கரெக்டா இருக்கு. என்ன அழுகாத அழுகாத, பணம் 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 5 லட்சம் போ போ போ, எடுத்துட்டு வா போ. விஜயா எங்க போயிருப்பா? பெட்ரூம்லயும் இல்ல. ஏ விஜயா, என்ன பண்ற நீ? விஜயா சொன்ன கேளு. ஏய் விஜயா, நான் சொல்றத கேளு. விஜயா, என்னமாச்சு? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ஏமா அப்படி செஞ்ச? ஏய், நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, இப்படியே அழுதுட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? சரி சரி சரி, அழாதம்மா அழாதம்மா அழாதம்மா, அழாத அழாத அழாத. என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எவ்வளவு சொல்லியே கேட்காம. அழாதம்மா அழாதம்மா, நான் சொல்றத கேளுமா. இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு, அழாதம்மா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. உங்களுக்கு தெரியாம அந்த சாமியாரை பார்க்க போயிருந்தேன். ஏய், என்ன தைரியம் உனக்கு? என்னடி பாக்குற? நீ தூக்கு மாட்டினதுல தப்பே இல்லடி. கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்லியிருந்தாலும் அதை எங்கடி நினைச்சு பாக்குறீங்க? கண்ட கண்ட கம்நாட்டிங்க காலில் விழுந்து கற்ப பறி கொடுத்துட்டு வரீங்க. புல்ல அடிச்சாலும் நான் தாண்டி உனக்கு புருஷன். புல்ல கஞ்சா அடிச்சிட்டு அவனுங்க மயங்குறானுங்களோ இல்லையோ, உங்களை மாதிரி பெண்களோட மனச மாத்தி மிஸ்யூஸ் பண்றதாண்டி நடக்குது. டிவிலையும் நியூஸ் பேப்பர்கள்லயும் எத்தனையோ சாமியார்களை போலின்னு சொல்றாங்க. அத பார்த்து நீங்க எல்லாம் திருந்தலையடி. உங்களை மாதிரி புருஷங்க பேச்ச கேட்காத பொம்பளைங்களாலதான் சுனாமி, பூகம்பம்னு எல்லா பேரழிவும் வருது. பாரு, முதல்ல நீ போய் குளிச்சுட்டு வா போ. சரிங்க. இவ்வளவு மாதிரி பொம்பளைங்களால எந்த ஒரு ஆம்பளையும் நிச்சயமா நிம்மதியா வாழவே முடியாது. இனிமேல் சாமி தவிர எந்த ஒரு சாமியாரையும் தேடி போக மாட்டேன்.
தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அவன் கேட்ட 5 லட்ச ரூபாயை கொடுத்துடலாங்க. 5 லட்சமா? என்ன அநியாயம்! நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அவன் கேட்கிற பணத்தை என்னால கொடுக்க முடியாது. இதுக்கு ஒரே தீர்வு அன்பானந்தா சுவாமியார் மட்டும்தான். ஹலோ இன்ஸ்பெக்டர், ஆசிரமத்திலேருந்து நான் அன்பானந்தா பேசுறேன். நீங்களா? சொல்லுங்க சார். கான்ஸ்டபிள், எல்லா கதவையும் மூடுங்க. அந்த ரூம் திறங்க. சரிங்கய்யா. இதெல்லாம் பேக் பண்ணி ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வாங்க. சரிங்கய்யா. சாமியாரை பிடிச்சி இன்னைக்கு ப்ரோகிராம் என்ன? ஏய் பாமானந்தா, ஐயோ, நில்றா. போலீஸ்காரங்க, கான்ஸ்டபிள், ஏமாத்தத்தை ஐயோ, பண்றாங்க. சாமியாரை போய் நில்றா. ஏய், நில்றா. சொல்லுடா. ஐயோ, சாமியாரை எவ்வளவு நாள் அங்க இருக்க? சொல்றா, எங்கெல்லாம் உங்க ஆசிரமம் இருக்கு? என்ன விட்டுடுங்க சார். என்னைக்கோ சர்க்கஸ் கம்பெனி வேலை செஞ்சது இப்ப யூஸ் ஆகுது. சார், நான் வேலைக்கு சேர்ந்து 4 மாசம் தான் சார், இன்னும் சம்பளம் கூட வாங்கல சார். எனக்கு ஒண்ணு இவனை தெரியாது இழுத்துட்டு சார். என்ன விட்டுருங்க சார். யார்கிட்ட வேலை செஞ்சாலும் சாமியார்கிட்ட மட்டும் வேலை செய்யக்கூடாது. இவன் பேர் கமிஷானந்தா சார். இவன் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன் சார். இவனுடைய தொழில் ஸ்கூல்ன்ற பேர்ல பள்ளி விளையாட்டு வீரர்களை வெளிநாட்டுக்கு விற்கிறது தான் சார். இந்த விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் ஆன்மீக ஆசான் கமிஷானந்தா சாமியார் அவர்களை பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் மல்லர் கம்பம் விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளையும் வரவேற்பதில் பெருமைப்படுகிறோம். Let's sign the deal. நான் கேட்றேன் என்னாச்சு? இல்ல பணம் வந்திருக்கானா? கொண்டு வந்திருக்காரு. மணி. Okay. Just sign the document. ஓகே. போடா. இல்ல இங்கிலீஷ்ல இருக்கான். இது போடலாமா? டா. Thank you. Now here is your money. Send the boys immediately. Thank you. ஏய், வெயிட்ட பார்த்தா பணம் இருக்கு போடுது. பத்திரமா இருக்காங்க சார். எல்லாம் யூரின் போயிருக்காங்க சார்.
கமிஷானந்த சாமியார் கிட்ட இருந்து மலர் கம்ப சாகசமானவர்களை கடத்திட்டு போறாங்க. அப்படியா? இப்ப அந்த வேன் திண்டிவனத்தை நோக்கி போயிட்டு இருக்கு சார். ஏய் இறங்குடா. டேய் ரஸ்கல் இறங்கு. இறங்கு இறங்குடா. வாடா. சார் எனக்கு பின்னாடிக்காரங்களுக்கு நம்ம பசங்களை கடத்துறீங்களா? சார் நான் இல்லை சார். வாடா. ஓ வண்டியில ஏறு. ஏதுங்க? சார் சார் ஏறுறாங்க. Good morning, Inspector. ப்ளீஸ் சிட் டவுன். Thank you. யார் நீங்க? என்ன விஷயம்? I want to lodge a complaint on this person. This guy is a duplicate godman. ஓ ஐ சி. This guy is running a school. The name is Kamishananda Pali. He cheated me. He said he will supply students. ஓ I've paid him 1 crore rupees Indian money. ஓஹோ, அந்த கம்சான் அந்த ஸ்கூல் மேட்ரா? ஒன்றை தான்டா தேடிக்கிட்டு இருந்தேன். What? என்ன தைரியண்டா உனக்கு? எங்க நாட்டில் வந்து, அதுவும் தமிழ்நாட்டிலே வந்து எங்க பசங்களையா கடத்துற நீ? No. I'm not a kidnapper. I'm a gentleman. குழந்தைய கடத்துற பையன் நீ ஜென்டில் மேனுங்கிறியா? யோ கான்ஸ்டபிள் ஐயா. அந்த போஜானந்தா சாமியாருடைய அடியாள் இருக்கான்ல, அந்த லாக்கப்ல இவனை கொண்டே தள்ளுங்க. தூக்குங்க ஐயா. Inspector, உள்ள கொண்டு போய் no, you're எல்லாம் mistaken. உள்ள கொண்டு No, போய் தட்டுங்க. Excuse me.